சீரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டிவி ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜங்கு கனவோட ஒரு நியூ தாண்ட பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டயோங், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இது அண்ணா கிட்ட சொன்னால் அண்ணா இன்னும் சந்தோஷப்படுவான்ல. ஆ சும்மாவே உங்கள் அண்ணன் உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவான். இதில் ஃபேஷன் ஷோவில் நீ வின் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். இல்லையா பின்ன? காஸ்டியூம் டிசைனர் யார்? என் அண்ணில. அடங்கப்பா. போதும் போதும், உன் அண்ணன் புராணமும் அண்ணி புராணமும். கொஞ்சமாவது நம்மளை பற்றி பேசலாமா? உனக்கும் என் அண்ணி தான் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க, மறந்துட்டியா? இல்லையே, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். இது கிளம்புறியா? எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன்டி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உள்ளே வா. இது உள்ளே வரணுமா? ஏன், உங்கள் அண்ணன் என்னை போட்டு தள்ளுறதுக்கா? எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். இது தெரியுமா? அன்னைக்கு நீ அந்த கிட்னாப்பர் கிட்டேருந்து காப்பாற்றினால. ஆமாம். அதுக்கப்புறம் அண்ணா என்னை கூப்பிட்டு பேசினான். நானும் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து நான் கேட்டே அண்ணன் எதுவும் நோ சொன்னதில்லைல்ல. நானும் ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஆரம்பத்தில் அவன் கூட பேசக்கூடாதுன்னு கூட சொன்னானே. தெரியும், ஃபோனை கூட பிடுங்க வச்சானே ஒரு மாதம். அப்படிலாம் பண்ண அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்னு பார்க்குறியா? அவனுக்கு அவனை பிடிக்காமலாம் இல்லை. எங்கே நீ என்னை எப்படி பார்த்துப்பாங்கிற ஒரு சின்ன டவுட்டு தான். ஆனால் அன்றைக்கி நீ உன் உயிரை பற்றி யோசிக்காமல் என்னை காப்பாற்றினல்ல, அதுலேயே என் அண்ணனுக்கு என் அண்ணா மாதிரியே நீயும் என்னை பார்த்துப்பேன்னு நம்பிக்கை வந்துருச்சு போல். அதான் ஓகே சொல்லிட்டான். அடே பாவி, இது எவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை. அது சந்தோஷத்தில் மறந்துட்டேன். சரி வா, நம்ம போய் அண்ணாக்கிட்ட இதை சொல்லிட்டு வருவோம். அப்படியே வெளில போகலாம். நடுக்கட்டும், இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவும் தயவங்க தான் அப்படியே உள்ளே வராங்க. என்னடி இது? உங்கள் அண்ணன் ஏதாவது டீரிங்கில் இருக்காரா? நம்ம வேணா அப்புறம் பேசலாமா? அதெல்லாம் இல்லை. அண்ணா எனக்காக பேசுவான், நீ உள்ள வா, நீ இப்படியே எஸ்கேப் ஆக பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பார்க்குறாங்க. அண்ணா, வாமா. என்னாச்சு அண்ணி? அண்ணா ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கு? நான் வந்தது கூட தெரியாமல். என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ள போ. இல்லை நீ தயம் கூட்டு போ. தயம் இல்லை. என்ன, யாருமே என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் தான். சாரா, இந்தா. என்னது இது? ஒரு சின்ன கிஃப்ட். அது இல்லை, நோ தேங்க்ஸ். சாரா, வாங்கிக்க மாட்டியா? யார் இவர்? எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு? அண்ணா அமைதியாக இருக்கான். என்ன நடக்குதுங்க? என்ன சாரா, நான் யாருன்னு பார்க்குறியா? என்ன ஜங்குக், சொல்லிடலாமா? அண்ணா, என்ன நடக்குதுங்க? தயம், இவன் என்ன சொல்கிறா? டென்ஷன் ஆகுது, பார்த்துக்கலாம். சாரா, நீ யார் அண்ணான்னு கூப்பிட்டுட்ருக்கியோ அவன் உன் அண்ணனே இல்லை. நான் தான் உன் அண்ணன், உன்னோட சொந்த அண்ணன். ஒரு ரத்த சொந்தமே நான் தான். இவன் உன் அண்ணனே இல்லை, இது உன் ஃபேமிலியே இல்லை. நம்ம ஃபேமிலியில் இப்போது யாருமே இல்லை, உன்னையும் தவிர. என்ன சொல்கிற? யார் நீ? நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சொன்ன கேளு. அவன் ஒரு மாஃபியா. அவன் தான் நம்ம அப்பாவை கொன்னுட்டு ஏதோ பாவமாக இருக்கணும்னு தூக்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவன் என்ன பார்க்கல. என் கண்ணு முன்னாடியே நம்ம அப்பாவை சுட்டு கொன்னவன் தான்.
இவனை கொல்லணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தேன். பார்த்தா நீயும் இவன் கூட தான் இருக்க. ஆக்சுவலி அன்றைக்கி அந்த இன்ஸ்டண்ட்டில் இவன் உன்னையும் கொண்டு இருப்பான்னு நினச்சேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது நீ தான் அந்த பொண்ணுன்னு. இந்த பாரு சாரா, எல்லாம் போதும். இப்போவே என் கூட கிளம்பி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன பார்க்குற? என்னை நம்பி வரமாட்டியா? கவலைப்படாத, அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்னது அண்ணனா? நீயா? குட் ஜோக். எல்லோரும் ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா என்கிட்ட? அண்ணா என்னது இது? ஏதாவது கேம் ஆடுறியா? பாரு, நீ இப்படி சைலண்ட்டாக இருந்தே என்ன அழ வைக்காத சொல்லிட்டேன். யார் இவன்? இவன் என்னை தங்கச்சின்னு கூப்பிடுறான். யாருமே பேச மாட்டீங்கல்ல? என்ன சொன்ன? நான் உன் தங்கச்சியா? இல்லை, நான் உன் தங்கச்சியே கிடையாது. சாரா உன்னோட தங்கச்சியே கிடையாது. சாரா ஜியோனோட தங்கச்சி. த கிரேட் மாஃபியா ஜியோன் ஜங்குக்கோட தங்கச்சி தான். வேறு யாரோட தங்கச்சியும் கிடையாது. நீ எப்படி என்னை கூட்டு போவ? அதெல்லாம் என் அண்ணன் விட மாட்டான். என் தயங்க கூட முதல்ல என் அண்ணன் நெருங்க விடல. அவனுக்கு நம்பிக்கையானதுக்கப்புறம் தான் அவனே என்னை நெருங்க விட்டான். அப்படி இருக்கும்போது நீ வந்து கேட்டதும் என் அண்ணா தூக்கி கொடுத்துருவான்னுச்சியா? இதை பாரு, நீ யாரா வேணாரு, ஆனால் என் அண்ணனை விட்டு என்னால் வர முடியாது. சரி, நீ சொல்கிற மாதிரியே நானும் அதே வழிக்கு வரேன். அண்ணா ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி உன் அப்பாவை கொண்டு இருக்கலாம். ஆனால் என் அண்ணன் என்ன பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணனும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது. அவன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. என்னால் என் அண்ணா விட்டு வர முடியாது. இப்போ இல்லை, எப்போவுமே நான் வரமாட்டேன். நீ சொன்ன கேட்க மாட்டல? பைத்தியம்மா நீ? நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம அப்பா கொன்னதே அவன் தான் சொல்கிறேன். அவனை போய் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற. பாரு, அவனை நம்பாத. அவன் ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக என்ன வேணா பண்ணுவான். நாளைக்கே உன்னை கூட கொன்னுடுவான். அவன் ஒரு கொலைகாரன், நம்பாத. கொலைகாரனா? பரவாயில்ல, அவன் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல. அவன் என்னை கொன்னாலும் பரவாயில்ல. சாராக்கு அண்ணா அவன் ஒருத்தந்தான். இதுதான் என் ஃபேமிலி. இவங்களை விட்டு என்னால் வர முடியாது. எப்போவுமே வரமாட்டேன். ஏய், நீ ஏன் தங்கச்சின்னு சொல்கிற? ஏதோ ஒரு ரோட்டில் போகிறவனு போய் அண்ணான்னு கூப்பிடுற. இதை பாரு, நானும் தங்கச்சியாச்சேன்னு பார்த்துட்ருக்கேன். இல்லை, இந்நேரத்துக்கு உனக்கு அப்படியே ஒன்று விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தான் அடிக்க போகிறான். அப்போ ஜங்குக், டேய் நிறுத்து. என்ன, நானும் பொறுமையாக இருந்தா ஏன் முன்னாடியே என் தங்கச்சி அடிக்க கை வாங்குறியா? ஜங்குக், அவள் ஒன்றும் உன் தங்கச்சி இல்லை. அவள் ஏன் தங்கச்சி. அவளை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இல்லை, உனக்கு எந்த உரிமையும் இல்லை. பிகாஸ் நீ அண்ணனே இல்லை, நீ யாரோ தான். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இதை பாரு, சரி அண்ணா அண்ணன்னு சொல்கிறல்ல, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, நான் எது விரும்பி சாப்பிடுவேன், எப்போ சிரிப்பேன், எப்போ அழுவேன், ஏதாவது உனக்கு தெரியுமா? என்னோடய ஹாபி என்ன, என்னோடய ட்ரீம் என்ன, ஏதாவது? அதான் சொன்னியே இத்தனை வருஷம் கழிச்சு என்னை கண்டுபிடிச்சேன்னு. அப்படின்னா எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனால் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு, கேட்குறேன்ல. எதுவுமே தெரியாது. ஆனால் என் அண்ணனுக்கு
எல்லாமே தெரியும். இந்த தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, நான் எதுக்கு சிரிப்பேன், எதுக்கு அழுவேன், எல்லாமே தெரியும். என் சந்தோஷத்துக்காக எல்லாமே பண்ணுவான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மாஃபியா, முரட அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வர அந்த நிமிஷம் என் அண்ணா மாதிரி ஒரு பர்சன் யாருமே இல்லைன்னு தோணும். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவான். இத்தனை வருஷத்தில் என் அண்ணன் என்னை அடித்தது கூட இல்லை, ஏன் திட்டினது கூட இல்லை. ஒரு வாட்டி திட்டினா கூட என்னை விட பயங்கரமாக என் அண்ணா தான் உட்காந்து அழுவான், எனக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் அண்ணி எல்லாமே சொல்லிடும். அந்த மாதிரி என் அண்ணன் என்னை எவனாவது தப்பாக பார்த்தாலே என் அண்ணன் அவனை போட்டுருவான். அது மட்டும் இல்லை, எனக்கு இது வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் என் அண்ணன்கிட்ட கேட்டதே இல்லை. என் அண்ணன் என் கண்ணை பார்த்தே எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்காமலே அடுத்த நிமிஷம் அதை என் கையில் கொடுப்பாரு. நான் மூச்சு விடுறத வச்சே என்னை பற்றி எல்லாமே அண்ணனுக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் சரி, இல்லை நீ சொல்கிற மாதிரி நிஜமாகவே நான் உன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, நான் உன் கூட வரப்போகிறதில்ல. எனக்கு எந்த பாஸ்ட் லைஃப்பும் வேணாம். நான் இப்போ இருக்கிற இந்த லைஃப் தான் எனக்கு வேணும். என் அண்ணன், அண்ணி, என் தயம், நாங்கள் 4 பேர் மட்டும். இதுதான் என் ஃபேமிலி, இதுதான் எனக்கு வேணும். இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு உன் கூட என்னால் வர முடியாது, எப்போவுமே முடியாது. ஓகே, என்னை பார்க்கணுன்னா இப்போ வேணா வந்து பாரு. ஆனால் எப்போவுமே என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத. அது நீ நினச்சாலும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஜரா சொல்கிறத கேளு. அவன் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டான் தான். ஆனால் அதை பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தானே தவிர உன் மேலே உண்மையான பாசம் இருக்குன்னு நம்புறியா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அண்ணனை பற்றி இன்னொரு வார்த்தை பேசின மனுஷ கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜாராதான் அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு அவன் பக்கத்தில் நீல் டவுன் போட்டு கீழே தான் உட்காந்துருக்கா. அப்படியே அவன் காலை பிடிச்சிட்டு என்னென்ன அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. நீ எதுவுமே பேசாம இப்படியே உட்காந்துருக்க. அப்போ நீ என்னை விட்டுட்டியா? அவனுக்கு விட்டு கொடுக்க போறியா? நான் தங்கச்சி இல்லையாண்ணா? சொல்லுண்ணா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் அமைதியாக இருக்க? அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் என்னை அவன் கூட அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஏன் நீ கூட சொல்லலை? ஜாரா நம்மளை விட்டு இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னு 2 பேரும் பார்த்து கேட்குறா. 2 பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லிட்ரலி ஜங்குக் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு தான் இருக்கான். என்னதான் ஆரம்பத்தில் அவன் வேண்டவரப்ப ஜாரா கூட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அவன் உலகமே அவள் தான், எல்லாமே அவன் மட்டும்தான். என்னென்ன பேசாமல் இருக்க ஜாரா குட்டி? அப்போது நீயும் நான் அப்படி நினச்சிட்டல, நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன்னு. பாரு, எனக்கு என் உலகமே நீதான். அப்படிலாம் எனக்கு ஒன்று என்னால் விட முடியாது, விடவும் மாட்டேன். நீ என் தங்கச்சி தான், என்னோட தங்கச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே
ஜானி தான். இல்லை, இது நடக்கவே கூடாது. நீ இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி எனக்கு கிடைக்க மாட்டா. நீ இருக்கிறது தான் ஜங்குக். நீ மட்டும்தான் எல்லாத்துக்கும் தடையாக இருக்க. ஒன்று போட்டுட்டா என் தங்கச்சி எனக்கு கிடச்சிருவாள். ஒன்று கொண்டுட்டு நான் என் தங்கச்சி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருக்க கன்னை தான் எடுக்கிறான். எடுத்து அப்படியே ஜங்குக்கை தான் ஷூட் பண்ண வரான். ஸோ அப்போது திடீர்னு ஒரு பர்சன் நடுவில் வந்துடுறாங்க. ஸோ அந்த புல்லட் அப்படியே அவன் மேலே தான் பட்டிருக்கும். எல்லாருக்கும் செம ஷாக்கு. சரா, என்ன பண்ண? ஏன் இப்படி பண்ண? நான் தான் சொன்னல, உன்னால் என் அண்ணாவிற்கிட்ட இருந்து என்னை கொண்டு போக முடியாதுன்னு. இப்போ என்ன, உனக்கு என்ன எங்கேருந்து கூட்டு போகணும் அதானே? கூட்டு போ. ஆனால் உன் கூட வர்றது வெறும் உடம்பு மட்டும்தான். ஆனால் உயிரை என் அண்ணன்கிட்டே கொடுத்துட்டு வெறும் உடம்பு மட்டும்தான் நான் உன்கிட்ட வருவேன். நான் தான் சொன்னேன்ல, என் அண்ணன்கிட்ட இருந்து என்னை பிரிக்க பார்க்காத. என் அண்ணனை விட்டு தள்ளி இருக்கிறதோ இல்லை என் அண்ணன் இருக்கும்போது என்னை நீ நெருங்கினாலும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொன்னால. இது பாரு, கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்க வரைக்கும் என் அண்ணன் மட்டும்தான் எனக்கு. அண்ணானா ஜங்குக்கு மட்டும்தான். எனக்கு உன் தங்கச்சியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என்னை உன்னால் ஒரு அண்ணனா மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியாது. எனக்கு யாருமே வேணாம், என் அண்ணா மட்டும் போதும். எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாமே என் ஜங்குக்காதான். நான் வரமாட்டேன். என் தாயாங்க பார்த்துப்பா, அண்ணி பார்த்துப்பாங்க. இவங்க போதும், நீ எனக்கு வேணாம். சரமா, ஏன் இப்படி பண்ண? நான் சொன்னேன்னா எப்பவுமே எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு. நான் எப்படின்னு என்னை சாக விடுவேன்? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அப்படியே அன்கான்ஷியஸ் ஆக தயங்க ஒன்றுமே புரியல. ஏய் நடி அச்சனுக்கு அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஷர்ட்டை தான் பிடிக்கிறான். ஏன்டா வந்த? அவள் எவ்வளோ சந்தோஷமாக வந்தா தெரியுமா? ஃபேஷன் ஷோவில் வின் பண்ணிட்டோம், அது அண்ணா கிட்ட சொல்லணுன்னு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு குழந்த மாதிரி என் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்தா. ஆனால் இப்போது உன்னால் அவள் என்ன நிலமையில் இருக்க பார்த்தியா? போதுமா? வந்த மாதிரியே நினச்சதில் நடத்திட்டல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கு, நீங்கள் வாங்க நம்மள ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஸோ இங்கே ஐசியூவில் சாராக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஜங்குக் தான். டே சொன்னலாம், என்ன பண்ணுறது? ஏன்டா இப்படி பண்ண? சின்ன வயசுலேருந்து அவர் உடம்புல ஒரு கீரல் கூட இல்லாமல் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டேன்டா என் தங்கச்சியை. ஆனால் இப்போது நீ பண்ண ஒரு முட்டாள்தனத்தால் பாரு, என் கை முழுக்க என் தங்கச்சியோட ரத்தம். இதை பார்க்கும்போது அப்படியே ஒன்றா கண்ணந்தனமாக வெட்டணும்னு தோணுது. எதுக்குடா வந்த? உண்மையாகவே நீ அவளை தங்கச்சியாக பார்த்துருந்தனா அவள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சிருப்பே தவிர
ஹ, உன்னோட வெஞ்சன்ஸ் இங்கே காட்டியிருக்க மாட்டேன். ஆனால் நீ என் குழந்தையவே அழ வச்சிட்டல. அவ இப்போ கூட பார்த்தியா, உயிருக்கு போராடும்போது கூட அவ ஏன் தங்கச்சின்னு சொல்லிட்டு தான்டா போனான். ஆமாண்டா, அவ ஏன் தங்கச்சி தான். என்னைக்கும் என் பாப்பா உன்கிட்ட வரமாட்டா. அவன் நிழல கூட நீ தொட முடியாது. நான் 15 வயசுல இந்த மாஃபியாக்குள்ள வந்தேன். இத்தனை வருஷத்துல எத்தனை பேர் போட்டு தள்ளியிருக்கேன். அப்போலாம் அவங்க ரத்தத்தை பார்க்கும்போது என் உதட்டில் ஒரு சிரிப்பு இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும். நான் தாண்டா எல்லான்னு அப்படி தோணும். ஆனால் அப்படி இருந்த எனக்கு இப்போ பாரு, என் கை கால்லாம் எப்படி நடுங்குதுன்னு. எல்லாரும் தெல்லா போட்டு தள்ளணும்டா. நான் முறையா என் கண்ணு கலங்குது. இது வரைக்கும் நான் ஒவ்வொரு வாட்டி யாராவது போடும்போது கூட கெத்தா சிரிச்சுட்டே நின்று போட்டோம்டா. ஆனால் என்னையே அழ வச்சிட்டல. ஆனால் இது உன்னால நினைக்கிறியா? இந்த ஜங்குக்கு முறையாக அழுகிறானா அது அவன் தங்கச்சிக்காக மட்டும்தான். உள்ளுக்குள்ள ஈரமே இல்லாத கல்லுன்னு இருந்த என்ன முறை அவ கையை பிடிச்ச போதா பாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவளை வேண்டாம் வெறுப்பாதான் தூக்கிட்டு வந்தேன். ஏதாவது ஆசிரமத்தில் விட்டுடலான்னு ரோட்டில் கூட விட்டு போனேன். கொஞ்ச தூரம் போனதும் அவள் அழுத அந்த சத்தம் என்னை மறுபடியும் அவகிட்ட கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவளை நான் தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். அவளுக்கு இந்த இடினா ரொம்ப பயம். நைட்டெல்லாம் தனியாக தூங்கவே மாட்டான். அன்னைக்கு நான் டீல் போயிட்டு வந்தேன். அப்போது ஜோராக மழை பெஞ்சது. நான் டீலிங் பேசிகிட்டு இருந்ததில் அவளை மறந்துட்டேன். அவள் இடி சத்தத்தை கேட்டு பயந்து ரொம்பவே பயப்பட்டா. அப்போது அந்த சின்ன கையால் என் கையை வந்து பிடிச்சி என் நெஞ்சில் அவள் சாஞ்சப்போ எனக்கு இது என்னன்னு தெரியாமல் ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ தான் பாசம்னா என்னென்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவள் தாண்டா என் உலகம். ஆனால் நீ என் தங்கச்சி இந்த நாளுக்கு கொண்டு வந்துட்டல. உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஆனால் ஒன்று, என் பாப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையன், அடுத்த நிமிஷம் மூச்சு இருக்காது. ஜங்கு, நான் வேணும்னு பண்ண நான் உன்னதான். ஆமாண்டா, எனக்கு புரிய வச்ச. ஆனால் இப்போ கூட அவள் என்ன காப்பாற்றிட்டு உள்ள போராடிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்க உனக்கு இந்த ஜங்கு கூட இன்னொரு முகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே உள்ளே போய் ஜாராவோட கையை பிடிச்சிட்டு, பாப்பா அண்ணன் விட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி, என்னால் நீ இல்லாமலாம் இருக்கவே முடியாது. அண்ணா அழுத்த உனக்கு பிடிக்காதுல்ல, நீ சொல்லவல்ல அண்ணா இப்போ கெத்தாக இருக்கணும்னு. ஆனால் பாரு, இப்போ நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீ என்ன தூங்குற, எந்திச்சு வா, என்கிட்ட வந்துரு. ஃபர்ஸ்ட் டைம் கையை பிடிச்சது தாண்டி எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே சின்ன வயசில், அதாவது சாரா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்ததெல்லாம் யோசிக்கிறான். ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன், ஓகேவா? அண்ட் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நிறையா பெண்டிங்கில் நான் போட்டிருக்கேன். அஸ் யூஷுவல் ஜங்கு அண்ணாக்கும் சரி, மற்ற மெம்பர்ஸ்க்கும் சரி. இதில் தியா வந்து கேட்பான்னா, நீ டே வெரிஃபிக்ஸ்னு பேரை வச்சுட்டு ஃபுல்லாக ஜங்குக்கே எஃப்எஃப் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அது என்னன்னு தெரியல.
நான் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கேன்டா. என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எஃப்எஃப்லேயும் சரி, டப்பிங்லேயும் சரி. எனக்கு என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணேன். எனக்கு மைண்டில் இருந்தது எல்லாமே அண்ணாவோட கம்ஃபர்ட் வேணும்னு தோணுச்சு. அண்ட் அண்ணாக்கு ஆல்ரெடி நான் நிறைய எஃப்எஃப்பில் நான் தான் தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரி எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த எஃப்எஃப் மட்டும்தான்டா கண்டினியூஸாக வரும். இதை முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி இருக்க பெண்டிங் எஃப்எஃப் எல்லாமே கொண்டு வரேன். வீக்லி 3 டேஸ் எஃப்எஃப் வந்துடும். அண்ட் நடுவில் அப்பப்போ தயங்கோட ஸ்டோரிஸ் வரும். ஏன்னா தயங்கோட பர்த்டே கூட வருது. ஸோ அவரோட எஃப்எஃப்பையும் நான் ஒன்று முடிக்கணும். அதனால தான் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ். அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, எப்படி இருக்குது? இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கடா. தேங்க்யூ. See you all. Bye.